வணக்கம் இப்போ எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ எதுக்காண்டி கஷ்டப்பட்டோமோ அந்த நாள் வந்தாச்சு. ஆமாம் இப்போ இந்த எங்கள் பயிர்கள்லாம் கதிர்விட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்குங்க, கதிர்விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்துங்க. இப்போ என்னதான் நீங்கள் காசு வேணா வச்சுருந்தாலும் நாங்கள் இந்த விவசாயத்தை பண்ணி அதை ஆரம்பத்துலேருந்து பிள்ளை மாதிரி வளர்த்து அதை அறுவடைக்கு கொண்டு வந்து அந்த நெல்லை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மரக்காலை சாமி வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு படைச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் அவிச்சு அதை சாப்பிடுவோம், விலைக்கு விற்போம்ப்பு. என்ன தான் இருந்தாலும் எங்களுக்கு பெரிய அடையாளமே விவசாயம் 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 விவசாயம்தான். இப்போ பாருங்கள், எங்கள் ஊரை அழகாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கோடி ரூபா கொடுத்தாலும் இது மாதிரி சந்தோஷத்தை யாரும் அடைய முடியாது. ஏன்னா இன்னும் 1000 ஆண்டுகளாலும் எத்தனை தலைமுறையானாலும் நானும் எனக்கு பின்னாடி வர சந்தையினரும் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணோட மகத்துவத்துக்கும் போராடுவோம். விவசாயங்கிற அடையாளத்தை நாங்கள் இன்றைக்கி விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ என்ன சொல்றீங்க? என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, என்னதான் நாங்கள் பாடுபட்டாலும் விவசாயம்னு சொல்லி பாடுபட்டாலும் எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை, சரியாக கிடைக்கிறது இல்லை. என்ன விடுங்க, நான் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை ஆக்குறேன், போகிறேன் வர்றேன், ஏதோ பண்ணிக்கலாம். இதையே வாழ்வாதாரமாக நம்பிக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, வேறு வழி இல்லை. இதுதான் அவங்க பண்ணணும். காலம் முழுதும் அவங்க விவசாயி தான். ஏன்னா இப்போ தான் காலத்தின் போக்கில் நாங்கள் பல்வேறு இளைஞர்கள்லாம் வேறு தொழிலை பார்க்குறோம், போகிறோம் வர்றோம். என்ன போய் அந்த மாதிரி கடைசி வரையும். ஆனால் நாங்கள் இந்த தொழிலை கைவிட மாட்டோம். இப்போ எங்கள் உயிர் இருக்க வரையும் இந்த தொழிலை நாங்கள் கைவிட மாட்டோம். இப்போ ஆமாம், இப்போ எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள உயர்த்துறதுக்கு வழி என்னவோ அதை செய்யுங்க. இப்போ பட்டா ரைட்.